வெல்கம் டு நலம்தானா வீவர்ஸ். இன்னைக்கு அவள் வச்சு அடை செஞ்சு ஒரு புது விதமான டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். டின்னர் நைட்டுக்கும் சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். இது ரவை மெயின் இன்க்ரீடியன்ஸ் அவள், அதோட கொஞ்சம் ரவை சேர்த்து செய்ய போகிறோம். அது ரவை ஒரு கப்பு எடுத்து ஒரு தடவை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டேன். மெல்லிஸ் அவள்னால உடனே ஊறிடுச்சு. இதில் வந்து ஒரு 2 சின்ன பச்சை மிளகாய், காரமாக இருந்ததுன்னா 2 போட்டுக்கலாம். இந்த வெள்ளை மிளகாய் டைப்பு வந்து ரொம்ப காரம் இருக்காது, அதுக்காக நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், இதை போட்டு 1/2 கப்பு, 1 கப்புக்கு 1/2 கப்பு ரவை, அதையும் 2ஐயும் அரைச்சிக்கணும். இப்போ ரவையை அரைச்சி இதில் போட்டுட்டு அப்புறமேலு அவளை அரைச்சி அதில் கலந்துக்கிறேன் நான். இப்போ இதை ரவையை அரைச்சிடுறேன். நல்லா இதை கூட வேணுமா ஊற வச்சும் அரைக்கலாம். இதை அரைச்ச உடனே நல்லா பொடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் இதை போட்டுக்கலாம். இப்போ அது அவளையும் ஒரு ஸ்மெல் லைட்டாக அரைச்சா போதும். பச்சை மிளகாயும் அரைப்பட்டுருச்சு. பச்சை மிளகாயை கட் பண்ணி கூட நம்ம போடலாம். இதில் சும்மா ஒரு சுத்து தானே சுத்த போகிறோம், அதனால் நான் பச்சை மிளகாயையும் இதில் போட்டேன். இந்த ஹெல்த்து கான்சியஸ் உள்ளவங்க இது மாதிரி செஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டுக்கலாம், நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். மற்றதெல்லாம் தோசை, உப்புமா இது மாதிரிலாம் எண்ணெய் ஊற்றுவோம். இதுக்கு வந்து எண்ணெய் இல்லாமல் ஆவியில் வேக வச்சு செய்யறதுனால இது வந்து ஹெல்த் டயட் ஆகும். இதையும் 2 ஒரு பெரிய மிக்சிலையும் போட்டுக்கலாம். இதில் போட்டதுனால இதில் பிசைஞ்சு சின்ன அந்த ரவை பவுடர்லேயே இந்த அரைச்ச அவளையும் கலந்தாச்சு. அதுக்கு தகுந்த உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. உப்பு போட்டு இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா உருட்டுறதுக்கும் ஒரு மாதிரி சாப்பிட நல்லா டேஸ்டாக இருக்கும். தண்ணி சேர்க்கக்கூடாது. அந்த ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம், ஏன்னா ரவை வந்து தண்ணி இழுக்கும். நானும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். இந்த இப்போ கொழுக்கட்டை தக்காளி வெங்காயம் எதுக்கு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் அப்புறம் தனியாக தாளிச்சிட்டு இது ஆவியில் வேக வச்சு எடுத்து அதில் சின்ன சின்னதாக உருட்டி வச்சாலும் சரி, இல்லாட்டினா பெரிய அடை மாதிரி தட்டி அதை வெந்ததுக்கு அப்புறமேலு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி வேணுமாலும் செஞ்சுக்கலாம். அதை தாளிச்சு கொட்டி அதில் போட்டு பெரட்டி எடுக்கணும். நம்ம சின்னதாகவே ஊற்றுங்க. இது மாதிரி இது மாதிரி பட்டன் மாதிரி இது மாதிரி செஞ்சாச்சு. நம்ம இஷ்டம், உருண்டையாகவும் வேணுமா சின்னதாக போட்டுக்கலாம். இது தண்ணி ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தோம், நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வைக்கணும். இதை வச்சதுக்கப்புறம் ஒரு 7 to 10 நிமிஷம் வேகணும். மூடியாச்சு. 7 to 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமேல திரும்பவும் இந்த தாளிக்கிறதெல்லாம் தாளிச்சுட்டு மிளகாய் பொடிப்பெல்லாம் போட்டு தாளிச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. அது இல்லாமல் அவள் சீக்கிரம் வெந்துடும், ரவையும் 10 நிமிஷத்தில் வெந்துடும். இது ஆவியில் வேக வச்சதுனால இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ என்ன சட்டி போடணுமா? எடுத்துக்கீழே வச்சு கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தாளிக்க போறீங்களா? ஆமாம், இப்போ பேன் வச்சாச்சு. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி தாளிக்கணுமா? தாளிக்கணும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு உப்புமாவுக்கு தாளிக்கிறோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த பல்லுல கடலைப்பருப்பு ஒரு சிலருக்கு பிடிக்காது, அப்படியெல்லாம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு பிடிக்கிறவங்க கடலைப்பருப்பு போட்டுக்கலாம், இல்லாட்டினா விட்டுடலாம். கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, எப்பொழுதும் கடுகு உளுந்தம்பருப்பு போடுவோம். கடலைப்பருப்பு சும்மா கொஞ்சமாக மட்டும் போடுறேன். நல்லா பிடிக்கிறவங்க நல்லா நிறையாவும் போட்டுக்கலாம். இதில் பெருங்காயத்தை தூளும் கொட்டிடணும்ல? வறுபடு வெடிக்கிட்டோம். கடுகு ஜீரகம் அதுலேயே போட்டோம். நம்ம எள்ளு பிடிக்கிறவங்க எள்ளும் போட்டுக்கலாம். வேணும் எள்ளு இருக்கா? நைட்டு நேரத்தில் கொஞ்சமாக போடலாமா? ஒரு இன்ச்சு எள்ளு நல்லா நிறையாவும் போடலாம். நான் கொஞ்சமாக போடுறேன். வெங்காயத்தை போட்டுருவேன். காய் இது கருது அது அப்புறம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு, பூண்டு, கருவேப்பிலை. இது வதங்கட்டும் கொஞ்சம். அதுக்கப்புறமேல தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதுக்கு தகுந்த உப்பும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா போடலாம். உப்பு போட்டுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு. மஞ்சத்தூள் போடணும், மிளகாத்தூள் போடணுமா? ஆமாம் ஆமாம். இப்போ பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் உப்புத்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுருங்க. என்ன பண்ணுங்க, மெலிசா பாத்திரம் போடுறீங்க. மிளகாத்தூள் அவங்க காரத்துக்கு தகுந்தாப்புல இதை கொஞ்சம் கூடவோ கம்மியாகவோ போட்டுக்கலாம். அதுலேயும் பச்சை மிளகாய் போட்டுருக்கோம். ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ தக்காளி, இதை நல்லா வதங்கணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நம்ம நீருள்ள செய்கிற மாதிரி தான் இது. ஆனால் இதில் வந்து அவுளில் செய்கிறோம், அவுள் ரவாவும் செய்கிறோம். அது வந்து வெறும் அரிசி மாவு உண்டி போடுவோம் நம்ம நீருண்டைக்கு. இதில் வந்து நம்ம ரவாவும் சேர்த்துக்கிறோம். அது அரிசி இப்போ மாவு இல்லாமல் அவுளை வந்து நம்ம ஒரு அரை அரிசி பவுடர் ஆக்கிட்டு அதோட ரவாவை பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறோம். அதனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டு. கொஞ்சம் தண்ணி கூட வேணுமா தெளிச்சுக்கிறாங்க, தெளிச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம் இருக்குல்ல, அதே விட்டுரும். இதை பாருங்க, இப்பயே விட்டுருச்சு பாருங்க. கொஞ்சம் நல்லா வதங்குச்சுன்னா நல்லா போயிடும். பாருங்க சூப்பராக வந்துருக்குது பாருங்க. இப்போ போட்டு பாருங்க, சூடாக இருக்கு. தக்காளி போட்டுறவா? இப்போ வந்து நம்ம அந்த தட்டி வச்சு வேக வச்சு வச்சிருக்க அவ்வளோ ரவையும் இதையும் வந்து இதில் போட்டுருணும். உப்பு போடலையே, போடாமலையே போட்டேன். போட்டிங்களா?
நீ கிண்டுறப்ப கொஞ்சம் மெதுவாக கிண்டணும். ரொம்ப வேக வேகமாக கிண்டினோம்னா நம்ம அந்த இது உடையாமல் சேரணும். அதுக்காக கொஞ்சம் மெதுவாக அப்படி கிண்டி அது நல்லா வெந்திருக்குது. சூப்பராக இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு பாருங்க. பசங்களுக்கு இது பண்ணி கொடுத்தோம்னா எல்லாம் சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரத்துக்கு காரமும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும். சாஸ் பிடிக்கிறவங்க சாஸ் கூட லேசா ஊற்றிக்கலாம். பிள்ளைங்களுக்கு கொடுக்கல நீங்கள் கொஞ்சம் சாஸ் ஊற்றுங்க. ஊற்றுக்குமா? அதுவும் டொமாட்டோ கெச்சப் தானே ஊற்றுறோம். இங்கேருந்து பார்த்தா சின்ன சின்ன இட்லியோட மினி இட்லி மாதிரி இருக்குது. மினி இட்லி வந்து தாளிக்கிற மாதிரி இருக்குது. போதுமா? வேணும்னா தனியாகவும் தொட்டுக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்க சூப்பராக இருந்திருக்குது. பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வந்து பாருங்க மினி இட்லி செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது மினி இட்லி கிடையாது. இது நீர் உருண்டையும் கிடையாது. ஆனால் அவுல் அடை, குட்டி குட்டி அடையா பெருசாகவும் செஞ்சு கட் பண்ணி வெந்ததுக்கப்புறம் கட் பண்ணியும் செய்யலாம். இந்த மாதிரியும் செய்யலாம். சும்மாவும் சாப்பிட்லாம். சும்மா உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கூட சாப்பிட்லாம். அதுவும் டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ட்ரை ஆகிடும். கொஞ்சம் இருங்க, அவசரப்படுறீங்க. எது எடுத்தாலும் அவசரப்படுறீங்க. ஆகாது நீங்கள் பேசாமல் இருங்க. அது நல்லா கொஞ்சம் ஏறணும். இப்போ பாருங்கள் சூப்பராக இருந்துருச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். 4 சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அமுக்குங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய். பாருங்கள்